ஓகே, கவனிப்போம். 2020ஆம் ஆண்டு சயின்ஸ் பாஸ் பேப்பர்ட பார்ட் 1 பகுதியை பார்க்க போறோம். சரி, இப்ப முதலாவது கேள்வி, உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. எங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு சும்மா ஈஸியான ஒரு கேள்வி. என்ன? உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு களம். சரிதானே? இலையம்னு சொல்றது களங்கள் நிறைய சேர்ந்து என்ன செய்யும்? இலையங்கள் உருவாகும். இலையங்கள் நிறைய சேர்ந்து அங்கங்கள் உருவாகும். அங்கம் உருவாகும். என்ன? அங்கங்கள் நிறைய சேர்ந்து தொகுதி உருவாகும். அதாவது அங்க தொகுதி உருவாகும். அங்க தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கி உருவாகும். எனவேதான் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு களம். சரிதானே? இரண்டாவது கேள்வி, ஒன்றையொன்று கவரும் உஃபா அணு துணிக்கை சோடியாது. ரைட், ஒன்றையொன்று கவரும் உஃபா அணு துணிக்கை சோடின்னு சொல்ற நேரம் எங்களுக்கு விளங்கணும், ஒரு அணுவானது உஃபானு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கும். சரிதானே? இதுல அணு எடுத்தோம்னு சொன்னா அணுட கருவுக்குள்ள புரோத்தன்களும் நியூத்திரன்களும் காணப்படும். வெளிசக்தி மட்டத்துல, அதாவது வெளியோட்டுல வந்துட்டு இலத்திரன்கள் காணப்படும். இதுல இந்த புரோத்தோன் இருக்குதானே, இந்த புரோத்தோன் நேரேற்றத்தை கொண்டிருக்கும். அதே மாதிரி நியூத்திரன் வந்துட்டு ஏற்றம் அற்றதாக இருக்கும். அதே மாதிரி இலத்திரன்கள் மறையேற்றமுடையதா இருக்கும். சரிதானே? மறையேற்றம் எங்களுக்கு ஒன்று தெரியும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்று கவரும், ஒத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளும். எனவேதான் அவங்க கேட்ட கேள்வி ஒன்று கவரும் உஃபானு துணிக்கு சோடி. அப்ப புரோத்தோன்களும் இலத்திரன்களும், அப்ப இலத்திரன்களும் நியூத்திரன்களும் தந்திருக்காங்க. சோ அது இல்ல, இலத்திரன்களும் புரோத்தன்களும். சரி, அப்ப செகண்ட் ஆன்சர் சரி. புரோத்தன்களும் நியூத்திரன்களும், புரோத்தோன்கள் நேரேற்றம், நியூத்திரன்கள் ஏற்றமற்றது. இல்லதானே? இலத்திரன்கள் மறையேற்றம், இலத்திரங்கள் மறையேற்றம். அப்போ ஒவ்வாத ஏற்றங்களா இது, ஒத்த ஏற்றங்களா இது? ஒத்த ஏற்றம். சோ ஒன்று தள்ளும். என்ன? பதிப்பில. அடுத்த கேள்வி, உந்தத்தின் அலகு. ரைட், உந்தம்னு சொன்னா உந்தம்னு சொல்றது திணிவ வேகத்தால பெருக்கினா வாரதுதான் உந்தம். திணிவ வேகத்தால பெருக்கி வாரதுதான் உந்தம். அப்ப திணிவுட அலகு என்ன? திணிவுட அலகு கிலோகிராம். திணிவுட அலகு நாங்க கிலோகிராம் சொல்லி எடுப்போம். அதே மாதிரி வேகத்திட அலகு மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் -1. சரியா? ஆகவே உந்தத்திட அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரியா? ரைட், அவங்க அது ஃபர்ஸ்ட் ஆன்சரே கொடுத்திருக்காங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 சொல்லி. ரைட், அடுத்தது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சொன்னா என்ன? ரைட், கிலோகிராம் சொல்றது திணிவிட அலகு, மீட்டர் செகண்ட் -2 சொன்னா ஆர்முடுகளோட அலகு. எனவேதான் திணிவ ஆர்முடுகளால பெருக்கி வந்தா என்ன வரும்? திணிவ ஆர்முடுகளால பெருக்கி இருக்கிறாங்க. என்னது தரும்? விசைய தரும். என்ன? விசைக்கு நாங்க இன்னொரு அலகு சொல்றது என்ன? நாங்க நியூட்டன்ல எழுதுவோம். அதுக்கு நாங்க பெருக்கி எழுதுற நேரம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரும். ஞாபகம் வச்சுக்கணும், நியூட்டனும் விசைதான், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எழுதுறதும் விசைதான். அடுத்தது கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1, கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2, இதெல்லாம் நாங்க பார்க்கலன்னா. ரைட், நாலாவதுக்கு போவோம். பின்வரும் ABC எனும் உருக்களில் 3 வகை தசையிழையங்கள் காட்டப்பட்டுள்ளன. சரி, எங்களுக்கு தெரியும், இப்ப தசையிழையங்கள் 3 வகை இருக்கு. ஒன்று மலமளப்பான தசையிழையம், ரெண்டாவது வன்கூட்டு தசையிழையம், மூணாவது இதய தசையிழையம். இப்ப படத்துல முதலாவது காட்டியிருக்கிறது மலமளப்பான தசையிழையம், பீல காட்டியிருக்கிறது வன்கூட்டு தசையிழையம், சீல காட்டிருக்கிறது இதய தசையிழையம். இப்ப அவங்க கேள்விப்படி நாங்க நீக்கல் தத்துவத்தை பாவிச்சு ஆன்சர் எடுக்கிறது எங்களுக்கு லேசு. நீக்கல் தத்துவம்னு சொன்னா, காரணமா எனக்கு ஏதான் தெரியும்னு சொன்னா மலமளப்பான தசையிலையும் தெரியும். இப்ப நாளையும் பாப்போமே, மலமளப்பான தசையிலையும் வன்கூட்டு தசையிலையும் மலமளப்பான தசையிலையும் இதய தசையிலையும். அப்ப நாங்க 2ஆவதையும் 4ஆவதையும் நீக்கிறோம். சோ எங்களுக்கு இப்ப 2 ஆன்சர் தான் இருக்குது, 1 3. அப்ப எங்களுக்கு இப்படி செய்யக்குள்ள ஈஸியா இருக்கும். என்ன? அப்ப மலமளப்பான தசையிலையும் சொல்லி எடுத்துட்டோம். 2ஆவது பி. இப்ப பி இதய தசையிலையும். இப்ப நாங்க ஈஸியா கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். என்ன? ரைட், எங்களுக்கு இந்த கேள்விக்கு மலமளப்பான தசையிலையும் வன்கூட்டு தசையிலையும் இதய தசையிலையும் தேர்ட் ஆன்சர். இப்ப நாங்க இந்த 3 சொட்டு கொஞ்சம் பாப்போம் என்னென்ன சொல்லி. மலமளப்பான தசையிலையும் சொல்ல நேரம் அது எப்படியான கரு இருக்கும்? தனிக்கரு கொண்டதா இருக்கும். அதான்
வன்குடு திசையிலையும் பல்கரு கொண்டது, இதே திசையிலையும் தனிக்கரு கொண்டது. என்ன மற்றது கேட்டா இந்த மலமலப்பான திசையிலையும் கதிர் உருவானதா இருக்கும். மற்றது வந்துட்டு விரைவாக கலைப்படையாது. விரைவாக கலைப்படையாதுன்னு சொல்ற அர்த்தம் என்ன சொன்னா, கலைப்படையாதுன்னு அர்த்தம் இல்லை, விரைவாக கலைப்படையாது. என்ன வன்குட்டு திசையிலையும் விரைவுல கலைப்படையும், இதே திசையிலையும் ஒருபோதுமே கலைப்படைய மாட்டேன். சரியா? ரைட், நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வரும் மூலக்கூறுகளிடையே கூடுதலான பங்கீட்டு வலு பிணைப்பு எண்ணிக்கை உள்ள மூலக்கூறு யாது? ரைட், இப்ப கவனிப்போம். கூடுதலான பங்கீட்டு வலு பிணைப்பு கொண்ட மூலக்கூறு யாதுன்னு கேட்காங்க. இப்ப ஒட்சிசன் 2 ஒட்சிசன் இருக்கு, ஓட்டு மூலக்கூறு. இந்த ஓட்டு மூலக்கூறு இரட்டை பங்கீட்டு வலு பிணைப்பு மூலம் இணையும். சரியா? இரட்டை பங்கீட்டு வலு பிணைப்பு மூலம் இணையும். அட்டமம் பூர்த்தியாக இருக்குதான்னு பார்க்கணும். அட்டமம்னு சொன்னா அதுல வலுவளவோடு 8 இலத்திரங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். பாப்போம். 2 4, இந்த பிணைப்புல வந்து 2 இலத்திரங்கள், அப்ப 2 4 6 8 அட்டமும் பூர்த்தி. 2 4 6 8 அட்டமும் பூர்த்தி. சரியா? நைதரசன் எடுத்தோம்னு சொன்னா N2 மூலக்கூறு அது மும்மை பிணைப்பா உருவாக்கும். சரியா? மும்மை பிணைப்பு, மும்மை பங்கீட்டு வலு பிணைப்பு, அதாவது இலத்திரன்களை பங்கீடு செய்யக்கூடாது, அதாவது இலத்திரங்களை தமக்கிடையே பங்கிட்டு கொள்ளும். சரிதானே? அதான் பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்றேன். மூலகணுக்கள் இலத்திரங்களை தங்களுக்கிடையே பங்கிட்டு கொள்றது. ரைட், அடுத்தது NH3ன்னு சொன்னா அமோனியா. என்ன NH3ல பாருங்க 1 2 3 பங்கீட்டு வலு பிணைப்பு. அதே மாதிரி CO2ன்னா கார்பனீர் ஆக்சைடு. CO2 வந்துட்டு எத்தனை பங்கீட்டு வலு பிணைப்பு? 4 பங்கீட்டு வலு பிணைப்பு. 1 2 3 4. ஆகவே கூடுதலான பங்கீட்டு வலு பிணைப்பு கொண்ட மூளைச்சோடியா என்று கேட்டா என்னது சொல்லுவோம்? பங்கீட்டு வலு பிணைப்பு மூலக்கூறு CO2. சரியா? CO2. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். CO2. சூரியனிலிருந்து புவிக்கு வெப்பம் இடம் மாறுவது. சூரியன்ல இருந்து என்ன மாதிரி வெப்பம் இடம் மாற்றப்படும்? சூரியன்ல இருந்து புவிக்கு இடம் மாற்றப்படுறது வந்து கதிர்வீசல் முறைதான். சரியா? கதிர்வீசல் முறை மூலம், வேற எந்த முறையுமே இல்லை. சோ நேரடியா முதலாவது ஆன்சர். இப்ப வெப்ப இடமாறுகைன்னு எடுத்தோம்னு சொன்னா 3 வகையில வெப்ப இடமாற்றம் நடக்கும். என்னென்ன? கடத்தல், மேற்கவுகை அல்லது உடன்காவுகை, அடுத்தது கதிர்வீசல் முறை மூலம். என்ன ரைட், இதுல இந்த கதிர்வீசல் சொல்றது மின்காந்த கதிர்வு மூலம் இடமாறப்படுற முறைதான். அதாவது இது என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்கு ஊடகம் ஒன்று தேவையில்லை. சரிதானே? கடத்தல்ல வந்தோம்னு சொன்னா அது ஒரு திண்மங்களின் ஊடாக ஊடுருவக்கூடிய, அதாவது சக்தி கடத்தப்படுற முறைதான், வெப்பம் கடத்தப்படுற முறைதான் கடத்தல்னு சொல்றது. அதே போல மேற்காவுகை அல்லது உடன்காவுகை முறை மூலம் சொல்றது வந்துட்டு திரவங்கள் அல்லது இந்த வாயுக்களிடையே வந்துட்டு வெப்பம் பிறப்பிக்கப்படுற நேரம் அடர்த்தி வேறுபாடு மாற்றம் ஏற்படுறதுனால அது மாறும். சரிதானே? அந்த மாதிரி மாறுறதுதான் இந்த உடன்காவுகை முறைன்னு சொல்றது. ஓகே, மாணவன் ஒருவன் ஒரு சூழல் கும்பகத்திலிருந்து பிரித்தெடுத்தவாறு அச்சூழல் தொகுதியில் ஒரு உற்பத்தியாக்கியும் 8 முதன்மை நுகரிகளும் 23 துணை நுகரிகளும் உள்ளன. அவன் இத்தகவலை பிரித்தெடுப்பது. ரைட், இப்ப பாப்போம். ஒரு சூழல் கும்பகத்திலிருந்து பிரித்தெடுத்தவாறு அந்த சூழல் தொகுதியில் ஒரு உற்பத்தியாக்கி சரிதானே, ஒரு உற்பத்தியாக்கியும் 8 முதன்மை நுகரிகள் எண்ணிக்கை 8. அதே மாதிரி 23 துணை நுகரிகள், 23 துணை நுகரி. அப்ப இதுல அவங்க நம்பர்ஸ் சொல்லி வந்ததுனால, நம்பர்ஸ் தந்திருக்கிறதுனால இதை நாங்க எண்ணிக்கை கும்பகம்னு எடுப்போம். அப்ப முதலாவது பார்ப்போம் எண்ணிக்கை கும்பகம். அப்ப இதுல எண்ணிக்கை கும்பகம் இருக்கிற ஆன்சரை முதல் எடுப்போமே. எண்ணிக்கை கும்பகத்திலிருந்து நிமிந்து இது உயிர்த்திணிவு கும்பகத்திலிருந்து. இப்ப நாங்க இந்த 3ஆவதையும் 4ஆவதையும் கட் பண்றோம் ஆன்சர்ஸ். சரி, 3ஆவதும் 4ஆவதும் வரமாட்டு, ரெண்டாவது 2 உயிர்த்திணிவு கும்பகம். அடுத்தது இது நிமிர்ந்த கும்பகமா தலைகீழான கும்பகமான்னு கேட்டா தலைகீழான கும்பகம். ஆகவே நேரடியா 2ஆவது ஆன்சர். ரைட்,
நேரடியாக ரெண்டாவது ஆன்சர். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. ஒரு பொருளின் இயக்கத்தின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. 0 தொடக்கம் T1 வரைக்கும் T1 தொடக்கம் T2 வரைக்கும் உள்ள நேர ஆய்டைகளில் பொருளின் இயக்க இயல்புகள் முறையே. இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தரப்பட்டு இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல படித்திறன் வேகத்தை தரும். எனவேதான் படித்திறன் என்ன செய்யல, படித்திறன் வந்துட்டு மாறல. ஆகவே நேர் திசையில நேரா இருக்குதானே, ஆகவே படித்திறன் நேர்ல மாறலன்ற மாதிரி இருக்கு. அப்ப வேகம் மாறாம இருக்கி அப்படின்னு என்ன அர்த்தம், சீரான வேகம். அதே மாதிரி இங்க T1ல இருந்து T2க்கு போற நேரம் வேகம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது படித்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்ப படித்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுண்டா அது அமர்முடுகல் அடையுது, வேகம் குறையுதுன்னு அமர்முடுகல் அடையுது. ஆகவேதான் சீரான வேகமும் அமர்முடுகலும், சீரான வேகமும் அமர்முடுகலும். செகண்ட் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, 9, 10 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களையும் படத்தையும் அடிப்படையாக கொண்டவை. ஓர் உடல் நிறமூர்த்தத்தின் பரம்பரை அலைகள் விகாரமடைவதனால் தோன்றும் பரம்பரை நோய் நிலைமையாகிய தலசீமியா காரணமாக ஹீமோகுளோபின் உற்பத்தி பாதிப்புறுகின்றது. இயற்கையாக ஹீமோகுளோபின் உற்பத்திக்குரிய ஆட்சியுள்ள பரம்பரை அலகு T1ம் விகார பின்னடைவு பரம்பரை அலகு T1ம் ஆகும். அதாவது கேபிட்டல் டி, அதே மாதிரி சிம்பிள் டி. ஆட்சியுள்ள பரம்பரை அலகு கேபிட்டல் T1ம் கேபிட்டல் டியும், விகார பின்னடைவு பரம்பரை அலகு சிம்பிள் டியும் ஆகும். ABCD ஆகியவற்றின் மூலம் F1 சந்ததி காட்டப்படுகின்றது. இதுல அவங்க சும்மா தலசீமியா நோய்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது இப்ப இந்த கேள்விக்கு முதல்ல ஆன்சர் எடுப்போம், அதுக்கு பிறகு இந்த நோயை பத்தி சும்மா பேசுவோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தாயில இருந்து வரக்கூடிய P1 சந்ததி வந்து என்னவாம், கேபிட்டல் டி சிம்மோல் டி. அதே மாதிரி தந்தையிலிருந்து வரக்கூடிய கேபிட்டல் டி சிம்மோல் டி. புணரிகள் பிரிச்சு தந்திருக்கிறாங்க, கேபிட்டல் டி சிம்பிள் டி, கேபிட்டல் டி சிம்பிள் டின்னு சொல்லி. எனவே F1 சந்ததியில என்ன வரும், கேபிட்டல் டி, கேபிட்டல் டியும் கேபிட்டல் டியும், அடுத்தது கேபிட்டல் டி சிம்பிள் டி, அடுத்தது கேபிட்டல் டி சிம்பிள் டி. இப்போ இதுல சிம்பிள் டி கேபிட்டல் டின்னு நாங்க எழுதுறல, முதலாவது நாள் கேபிட்டல் தான் எழுதணும், ரைட். அடுத்தது சிம்பிள் டி சிம்பிள் டி. இதுல பின்னடைவு பரம்பரை அலகு உண்டு, அதே மாதிரி ஆட்சியான பரம்பரை அலகு உண்டு. இது என்னது, ரைட். இது வந்துட்டு ஆட்சியானதும் பின்னடைவானதும் சேர்ந்து வந்திருக்கேன்னு. ஸோ இது வந்துட்டு ரைட், பின்னடைவானது இங்க வழிகாட்டப்படாது, ஆட்சியானதான் வழிகாட்டப்படும். நேரடியா கேட்காம F1 சந்ததிக்குரிய தலசீமியா நோயாளி. முதலாவது இருக்கிறவர் ஒரு சுகதேகியா இருப்பாரு. ரெண்டாவதா இருக்கிறவர், அதாவது கேபிட்டல் டின்னு சொல்றவரு ஒரு சுகதேகியா இருப்பாரு. அதே மாதிரி கேபிட்டல் டி சிம்பிள் டின்னு சொல்றவர் வந்து ஒரு நோய் காவியா இருப்பாரு. அதே மாதிரி சிம்பிள் டின்னு சொல்றதுதான் ஒரு நோயாளியா இருப்பார். எனவேதான் தலசீமிய நோயாளி டி. சரியா, சிம்பிள் டி தானே. அடுத்தது F1 சந்ததிக்குரிய தலசீமிய நோயாளிகள் சுகதேகி நோய் காவிகள் சுகதேகிகள் ஆகியோர்களுக்கிடையே உள்ள விகிதம். ரைட். இப்ப நோயாளி வந்து யாரு, கேபிட்டல் டி சிம்பிள் டி. அதே மாதிரி சுகதேகி நோய் காவிகள் கேபிட்டல் டி சிம்பிள் டி தானே. எனவே 1:2:1 வரப்போகுது, 1:2:1. ஆனா நாங்க முதலாவது நோயாளியா இது இல்ல, இது வந்துட்டு ஒரு சுகதேகி, அவங்க மாத்தி கேட்டிருக்காங்க. சரியா, எனவேதான் பின்னுக்கு இருந்து பார்ப்போம். 1:2:1 எப்படி பார்த்தாலும் தான் ஆன்சர், தேர்ட் ஆன்சர். சரியா, ரைட். இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பரம்பரை நோய்கள்னு சொல்ற டைம்ல இலிங்கம் இணைந்த பரம்பரை நோய்கள் இருக்குது. சரிதானே, இலிங்கம் இணைந்த பரம்பரை நோய்கள் சொல்ல நேரம் நாங்க ஹீமோஃபீலியா, அதாவது குருதி உரையா நோயை சொல்றேன். அதே மாதிரி சிவப்பு பச்சை நிறக்குருடு நோயும் சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இந்த பரம்பரை அழகு விகாரம் காரணமா ஏற்படக்கூடிய நோய்களா சொல்லலாம் வெளிரல், அதே மாதிரி தலசீமியா நோய்களை சொல்லுவோம். ரைட். இப்ப தலசீமியா நோய்னு சொல்றது என்ன, ஹீமோகுளோபின் உற்பத்தியில செல்வாக்கு செலுத்துற பின்னடைவு பரம்பரை அழகு விகாரம் அடைறதுனால தோன்ற நோய். சரியா, ரைட். எனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக சொன்னேன். அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு குறித்த பொருளின் இடப்பெயர்ச்சி பருமன் பற்றி எப்பொழுதும் உண்மையான கூற்று. ரைட், ஹைலைட் பண்ணி பாருங்க, எப்பொழுதும் உண்மையான கூற்று. இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்ன, இடப்பெயர்ச்சின்னு சொல்லுது ஒரு புள்ளியில இருந்து, ஒரு புள்ளி சரிதானே, ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு இருக்கக்கூடிய
நேர்கோட்டு தூரம். நேர்கோட்டு தூரம் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு இருக்கக்கூடிய நேர்கோட்டு தூரம் தான் இடப்பெயர்ச்சி. பயணம் செய்த பாதையின் நீளம்னு இருக்கின்றது. நான் ஏன்னு எழுதுறேன். பயணம் செய்த பாதையின் நீளம் தூரம். பயணம் செய்த பாதையின் நீளம் நாங்க தூரம்னு சொல்லுவோம். அந்த பாதையில அதை என்ன பயணம் செஞ்சிருக்கிறாரோ நாங்க பீன் எடுப்போம். அப்ப இந்த ஒரு நாளுமே நாங்க பயணம் செய்த பாதை நீளம் இடப்பெயர்ச்சியோட குறைய இயலாது. சரியா? இந்த புள்ளியில இருந்து நாங்க வந்துட்டு இந்த புள்ளிக்கு போகணும்னு சொன்னா ஆக குறைஞ்ச பாதை நீளம் தானே அரிக்கும். ஆக குறைஞ்ச பயண பாதை தான் அரிக்கும். ஆகவே அது நாங்க தூரம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அது நேர்கோட்டு தூரம் அரிக்கும்னு சொன்னா இடப்பெயர்ச்சின்னு எடுப்போம். விளங்குதா? ரைட். இயங்கிய தூரத்திலும் பெரியது. இயங்கிய தூரத்திலும் பெரியது. இடப்பெயர்ச்சி பெரிதாக இயலுமா? தூரத்தை விட பெரிதாக இயலுமா? ஒரு நாளுமே இயலாது. சரியா? பெரிதாக இயலாது. அதே மாதிரி இயங்கிய தூரத்துக்கு சமம். இயங்கிய தூரத்துக்கு சமமா இருக்கலாம். இயங்கிய தூரத்துக்கு சமனாக இருக்கலாம். ஆனா கட்டாயம் எப்போதுமே அது சமனா இருக்குன்னு சொல்ல இயலுமா? இங்க வந்துட்டு இப்ப இந்த பி வந்துட்டு இயங்கிய தூரம் தான் இருந்தும் இடப்பெயர்ச்சிக்கு சமனான்னு கேட்டா இல்ல. விளங்குதா? ரைட். அப்ப சமமும் இல்ல. அடுத்தது, அதாவது எப்பொழுதும் சமன் இல்ல, சமனா இருக்கலாம். இயங்கிய தூரத்திலும் குறைவானது. இடப்பெயர்ச்சி இயங்கிய தூரத்துல குறைவானதாக இருக்கலாம். எப்பொழுதும் குறைவாக இருக்கும்னு நாங்க சொல்லலாம். என்று சொன்னா பயணம் செய்த பாதை நீளம் ஏகத்தான் இருக்கும்னு சொன்னா அதுதான் தூரமாகவும் இருக்கும். ரைட். அடுத்தது, இயங்கிய தூரத்துக்கு சமம் அல்லது குறைவானது. ரைட். இயங்கிய தூரத்துக்கு சமனாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். சரியா? அடுத்தது, XY எனும் இரண்டு மூலகங்களின் அணுக்களின் இலத்திர நிலை அமைப்புகள் முறையே 2, 8, 1, 2, 8, 7 ஆகும். அம்மூலக சோடி பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று யாது? ரைட். இப்ப கவனிப்போம். எங்களுக்கு XY யாருன்னு சொல்லி தெரியாது. ஆனா அவங்க தாராங்க அவங்களோட இலத்திர நிலை அமைப்பு. அதனால இப்ப 2, 8, 1ன்னு சொன்னா இது எத்தனாவது ஆவர்த்தனம்? எத்தனாம் ஆவர்த்தனம் இருக்குன்னு சொன்னா இது எத்தனை சக்தி மட்டம் இருக்குன்னு பார்க்கும். 1, 2, 3 சக்தி மட்டம் இருக்குதுன்னு சொன்னா அது 3ஆம் ஆவர்த்தனம். அதே மாதிரி 2, 8, 7 எத்தனாம் ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனம். சரியா? எக்ஸும் வையும் 3ஆம் ஆவர்த்தனம். ஒரே ஆவர்த்தனத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி பாக்குறோம் எத்தனாம் கூட்டம். எக்ஸ் வந்து இறுதியில எத்தனாவது சக்தி மட்டத்துல இருக்கு? இறுதி சக்தி மட்டம் 1. அதாவது நாங்க பாக்குற ஒன்று. அதே மாதிரி 2, 8, 7 அப்ப இறுதியில எத்தனாவது சக்தி மட்டத்துல இறுதி சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரங்கள் இருக்குது? ஒரே இலத்திரங்கள். அதே மாதிரி இந்த இதை பார்ப்போம். அடுத்த வய பார்ப்போம். 2, 8, 7 இறுதி சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரங்கள் இருக்குது? 7 இலத்திரங்கள் இருக்குதானே? சரி. அப்ப இறுதி சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரங்கள் இருக்குன்னு சொன்னா அது முதலாம் கூட்டம். இறுதி சக்தி மட்டத்துல 7 இலத்திரங்கள் இருக்குன்னு சொன்னா அது 7ஆம் கூட்டம். சரியா? முதலாம் கூட்டத்துல இருக்கிறார். எனவே இப்ப எனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கணும் 2, 8, 1ன்னு சொன்னா அது சோடியம். சரியா? சோடியம். அதே மாதிரி 2, 8, 7ன்னு சொல்லி சொன்னா அது குளோரின். 17ஆம் கூட்டம். 17. அதுல அணுவின் 17. அதே மாதிரி சோடியத்தின் அணுவின் 11. சரிதானே? முதலாவது கேள்வி பார்ப்போம். அம்மூலக சோடி பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று யாது? தவறான கூற்று. பொய்யான கூற்று எதுன்னு கேட்காங்க. ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே ஆவர்த்தனத்தில் இருக்கின்றன. என்று சொன்னா 1, 2, 3 சக்தி மட்டத்துல இலத்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3 ஏன்னா அப்ப விட்டு 3ஆம் ஆவர்த்தனம். 2 பேருமே 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கிறாங்க. அந்த கூற்று சரியான கூற்று. 2வது, ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தில் இருக்கின்றன. ஒரே கூட்டத்திலே இருக்கு. ரைட். அது முதலாம் கூட்டத்தில் இருக்கு. சோடியம் முதலாம் கூட்டமும் குளோரின் வந்து 7ஆம் கூட்டத்திலையும் இருக்கு. அதனால அதுதான் தவறான கூற்று. ஒரே கூட்டமில்ல தானே? ரைட். அயன் பிணைப்புகளை உண்டாக்கி கொண்டு ரசாயன முறையில் சேர்க்கையடையும். சோடியம் இருக்குதானே? நம்ம சோடியம்னு தெரியாட்டியும் கூட இறுதியில ஒரு இலத்திரன் இருக்குது. அப்ப அது அட்டமம் பூர்த்தி ஆகும்னு சொன்னா அந்த ஒரு இலத்திரனையும் என்ன செய்யணும்? இலக்கணும். இழந்து என்ன செய்யப்படும்? X+ ஆக மாறும். என்ற ஒரு இலத்திரனை இழந்தா +ஆ மாறும். அதே போல 2, 8, 7 அப்ப இறுதி இலத்திரன் அட்டமும் பூர்த்தி ஆகணும். எனவேதான் அது ஒரு இலத்திரனை ஏற்கும். எனவே ஒரு இலத்திரனை ஏற்றால் மைனஸ் ஆகும். எனவே இது என்ன செய்யும்? அதாவது X+ம் Y- சேர்ந்து XY இந்த சொல்லி உருவாகும். என்ன? அல்லது வந்துட்டு Na+ம்
Cl மைனஸும் சேர்ந்து NaCl உருவாகும். இதைத்தான் நாங்க அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். எனவே அந்த கூற்று சரி. சேர்ந்து இரசாயன சூத்திரம் XYயை கொண்ட சேர்வை உண்டாகின்றது. சரிதானே அப்பது? ஓகே, இப்போ நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒட்சிசன் வாயுவின் ஒட்சிசன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும் ஓட்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? ரைட், இப்ப கவனிப்போம். ஒட்சிசன் அணு, ஒட்சிசன் அணுவில், ஒட்சிசன் அணுன்னு சொல்லி சொன்னா ஒட்சிசன் வாயுவில், ஒட்சிசன் வாயுன்னு சொன்னா ஒட்சிசன் வாயுன்னு சொல்ற நேரம் அது மூலக்கூற்று ஆக்சிஜனாக காணப்படும். ஆகவே ஒரு ஒட்சிசன்ல அவங்க தந்திருக்கிறாங்க சார் அணுத்திணிவு 16. அப்ப ஒரு சார் மூலக்கூற்று திணிவு, ஓட்டோட சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளோ? 32 இருக்குமே. 16 தர 2, 16 தர 2. எனவே நான் மூலர் திணிவுல எழுதுறேன். 16 தர 2ன்னு சொல்லி சொன்னா 32 கிராம் மோல் -1. அப்படித்தானே? கிராம் மோல் -1. இப்ப அவங்க எங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா விலை கொள்ளணும். 64 கிராமில் அடங்கும் ஓட்டு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதுன்னு சொல்லிக்காங்க. ஹைலைட் பாயிண்ட் மூலக்கூறு எண்ணிக்கை, அணுக்கள் எண்ணிக்கை கேட்கல. சரிதானே? மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப முதலாவது பார்க்கணும், ஒரு மூல் ஓட்டூல இருக்கக்கூடிய சரியா மூலக்கூறு எண்ணிக்கை எவ்வளவு வரைக்கும்? அவகாதிரோ எண்ணிக்கையா இருக்கும். அதாவது சரியா அவகாதிரோ எண்ணிக்கைன்னு சொல்றது 6.022 தர 10^23. 6.022 தர 10^23 அணுக்கள் இருக்குமாங்க ஒரு மூல்ல. எங்கள்கிட்ட கேக்குறாங்க 64 கிராம். 64 கிராம் எத்தனை மூல்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 64 கிராம் எத்தனை மூல்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சரி, எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். n சமன் சிம்பிள் m ஓவர் கேபிட்டல் M. அதாவது அவர்கிட்ட நாங்க தரப்பட்ட திணிவை மூலர் திணிவால பிரிக்கணும். அப்ப 64 கிராம், 64 கிராம் நாங்க என்ன செய்வோம்? 64 கிராம் 32 கிராம் மோல் -1 பிரிச்சோம்னு சொன்னா 32 கிராம் மோல் -1 பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 2 மோல்னு சொல்லி வரும். பிரிச்சா 2 மோல். சரியா? 2 மோல். ஆகவே எங்களுக்கு 6.022 10^23 ஒரு மூலுக்கு. எனவே 2 மூலுக்கு பெத்தின நாங்க 2ஆல பெருக்கினா சரி, 2 மூலுக்கு. ரைட். ஆகவே தான் இது ஆன்சர் என்ன? அப்ப ஆன்சர் என்ன? இந்த அறிக்கை 2வது ஆன்சர். சரியா? 2வது ஆன்சர் 2 தர 6.022 தர 10^23 அணுக்கள் இருக்கும். சரி, மூலக்கூறுகள் இருக்கும். ரைட். 14வது கேள்வியை பார்ப்போம். WXYZ ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் 20லும் குறைந்த அணுவெண்களுடைய 4 அடுத்துள்ள மூலகங்கள் ஆகும். அணுவெண் 20லும் குறைந்துதான். ரைட். அவற்றின் அணுவெண்ணுக்கு எதிரே முதலாம் அயனாக்கல் சக்தி I1 மாறும் விதம் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஆவர்த்தன அட்டவணையில் Y எந்த கூட்டத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும்? முதலாவது கேள்வி விளங்கணும். இந்த I1 என்று சொல்றது முதலாம் அயனாக்கல் சக்தி. முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சது யாருன்னு சொன்னா முதலாம் கூட்டம். சரியா? I1 குறைஞ்சது முதலாம் கூட்டமா இருக்கும். முதலாம் கூட்டம். அதே மாதிரி I1 கூடினது யாருன்னு சொல்லி சொன்னா 18ஆம் கூட்டம் அல்லது 8ஆம் கூட்டம்னு சொல்லுவோம். 8ஆம் கூட்டம் அல்லது 18ஆம் கூட்டம். சரியா? 8ஆம் கூட்டம் அல்லது 18ஆம் கூட்டம்னு சொல்றேன். ரைட். 8ஆம் கூட்டம். அப்ப ஆக மேல இருக்கிறது யாரா இருக்கும்? ஆக மேல இருக்கிறது 8ஆம் கூட்டமே. ஆக மேல இருக்கிறது 8ஆம் கூட்டம். 8ஆம் கூட்டம். இதப்ப 8. ஆக கீழே இருக்கிறது முதலாம் கூட்டம் இருக்கும். முதலாம் கூட்டத்துக்கு அடுத்தது 2ஆம் கூட்டம், அடுத்தது 3ஆம் கூட்டம். என்ன இப்ப எங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறது? வை எத்தனாம் கூட்டம்? வை அப்ப 2ஆம் கூட்டம். விளங்கிட்டா? ஆவர்த்தன அட்டவணையில் வை எந்த கூட்டத்தை சேர்ந்ததா இருக்கும்? 2ஆம் கூட்டம். முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். I1 குறைஞ்சது முதலாம் கூட்டம், I1 கூடினது 18ஆம் அல்லது 8ஆம் கூட்டம். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மனித உடலின் செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறுகளாக செயற்படுவன. ரைட். இப்ப மனித உடலுக்கு சக்தியை வழங்குற பிரதானமா சக்தி வழங்கக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொல்லி சொன்னா
கார்போஹைட்ரேட்ஸும் அதே மாதிரி லிப்பிட்ஸும். சரியா, கார்போஹைட்ரேட்டுகளும் இலிப்பிட்டுகளும். தேர்ட் ஆன்சர், கார்போஹைட்ரேட்டுகளும் இலிப்பிட்டுகளும். இவங்க 2 பேரும் போதாது, அவங்க 2 பேரையும் நாங்க மிச்சம் எங்களோட உடம்புல இல்லைன்னு சொல்ற நேரம் புரதங்கள் என்ன செய்யும், சக்தியை கொடுக்கும். அதாவது இவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா. சரியா, மற்றபடி கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிட்டுகளும் தான் கூடுதலா உடலுக்கு சக்தியை வழங்குறது, பிரதானமான கூறு. ரைட். அடுத்தது, ஒருவருடைய குருதியின் குளுக்கோஸ் மட்டம் உத்தம மட்டத்திலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. அவர் பின்வரும் எந்த உணவை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். ஸோ அவர் வந்துட்டு எந்த உணவை கூட குறைச்சு கொள்ளணும். அவருக்கு குளுக்கோஸ் மட்டும் கூடிட்டுன்னு சொன்னா அதை குறைக்கிற மாதிரியான உணவை தான் சாப்பிடணும். பான்ல தான் வந்து குளுக்கோஸ் கூடுதலா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் என்ன செய்யணும், குறைக்கணும். வேண்டாம், மாப்பொருள் அடங்கிய உணவு என்ன அதுதானே அவர் குறைச்சு கொள்ளணும். ரைட். இறைச்சி, பால், பயிறு அதெல்லாம் அந்த அளவுன்னு சொல்லி இல்லை. பான் சரியான மாப்பொருள் அடங்கிய ஒரு உணவு என்ன, அதனாலதான் குறைச்சிக்கணும். நியூக்ளிக் அமிலங்கள் பற்றி பொய்யான கூற்று. இப்ப இந்த நியூக்ளிக் அமிலம்னு சொல்லக்கூடிய நியூக்ளிக் அமிலம், நியூக்ளிக் அமிலம் நான் அதான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றது இப்படி போடுறேன். சரியா, இந்த நியூக்ளிக் அமிலம் இது ஆக்க அலகு நியூக்ளியோரைட்டு ஆகும். ஓம், நியூக்ளிக் அமிலத்தோட ஆக்க அலகு நியூக்ளியோரைட்டு தான். சரியா, இப்ப சும்மா பாப்பமே, கார்போஹைட்ரேட் ஆக்க அலகு என்ன, பொருசக்கரைட்டுகள் என்ன. அதே மாதிரி புரதங்களோட ஆக்க அலகு அமினோ அமிலம். லிப்பிட்டுக்கு ஆக்க அலகு இருக்குன்னு சொல்லல, அது லிப்பிட்டு ஒரு பகுதிகள், லிப்பிட்டு ஒரு பகுதி, அதனால லிப்பிட்டுக்கு ஆக்க அலகு இல்லை. அதே மாதிரி இந்த நியூக்ளிக் அமிலம் வந்துட்டு நியூக்ளியோடைட்டு தானே என்ன, ஆக்க அலகு. சரி, அப்ப அது சரி. அவங்க கேட்காங்க பொய்யான கூற்றை தேர்ந்தெடுக்க. இது ஒரு இயற்கை பல்பகுதியம். ஓம், இந்த கார்போஹைட்ரேட்டு, புரதம், நியூக்ளிக் அமிலம் இதெல்லாமே இயற்கை பல்பகுதியம் தான். அடுத்தது, பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகின்றன. அதுவும் சரிதான். என்ன, டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் இருக்குதுல தானே. அடுத்தது, CHON எனும் மூலகங்களை மாத்திரம் கொண்டன. கவனிக்கணும், இதுல கார்போஹைட்ரேட்டை பொறுத்த மட்டுக்கும் அதில் ஆக்க மூலக்கூற்று, அதாவது மூலகங்கள் என்னென்ன ஆக்க மூலகங்கள் ஆக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கார்பன், ஐதரசன், ஒட்சிசன். கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் இது கார்போஹைட்ரேட்டுகளும் இலிப்பிட்டுகளும் வந்துட்டு CHO. சரியா, CHO. புரதத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா CHON, அதாவது கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன். சிறிதளவுல கந்தகம் அடிக்கும், சிறிதளவுல கந்தகம் அடங்கி இருக்கும். லிபிட்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, சொல்லிட்டேன் என்ன, நியூக்ளிக் ஆசிட் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா CHO. சரியா, CHONP, அதாவது நைதரசன், பொஸ்பரஸ் என்பன இருக்கும். அப்ப CHO கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொஸ்பரஸ் ஆகிய மூலங்களை கொண்டிருக்கும். மாத்திரம் கொண்டது அதாவது CHON எனும் மூலகங்களை மாத்திரம் கொண்டது பிள்ளை என்று சொன்னா இங்க வந்துட்டு பொஸ்பரஸ் அவங்க தரல என்ன, அப்பதான் தவறான கூற்று, பொய்யான கூற்று. சரிதானே. அடுத்தது பார்ப்போம். நீர், காற்று, வெடித்தல் பொறிமுறை ஆகியவற்றின் மூலம் பரம்பலடையும் வித்துக்களுக்கு அல்லது பழங்களுக்கு உதாரணங்கள் முறையே. சரி, முதலாவது கத்தாப்பு, எண்ணெய், மாம்பழம். ரைட். கத்தாப்பு, எண்ணெய், மாம்பழம் எழுதிருக்காங்க. கத்தாப்பு என்ன செய்யும், நீர் மூலம் பரம்பல் அடையும். எண்ணெய், எண்ணெய் காற்று மூலம் பரம்பல் அடையும். மாம்பழம் விலங்கு மூலம் பரம்பல் அடையும். என்ன, விலங்கு மூலம் பரம்பல் அடையும். அப்ப அது வராது என்று சொன்னவங்க கேட்டீங்க, நீர் சரி, காற்று சரி, இங்க வந்துட்டு பொறிமுறை. அப்ப நாங்க இது மாம்பழம் விலங்கு மூலமே, முதலாவது ஆன்சர் பிழை. சரியா. அடுத்தது, தாமரை, ஆமணுக்கு ரப்பர். தாமரை வந்து நீர் மூலம் பரம்பல் அடையும், ஆமணுக்கு விலங்கு மூலம் பரம்பல் அடையும், ரப்பர் வந்து வெடித்தல் மூலம் பரம்பல் அடையும். சரியா, வெடித்தல் பொறிமுறை தான் அவங்க பொறிமுறைன்னு வந்திருக்கிறாங்க. அதுவும் பிழை. ஏன், நீர், விலங்கு, வெடித்தல் மாதிரி வருது, அதனாலதான் பிழை. அடுத்தது, தேங்காய், எருக்கலை, ரப்பர். தேங்காய் வந்து என்ன செய்யும், நீர் மூலம் பரம்பல் அடைகிறது. எருக்கலை வந்து காற்று மூலம் பரம்பல் அடைகிறது. ரப்பர் தான் வந்து வெடித்தல் மூலம் பரம்பல் அடைகிறது. ஸோ இதான் ஆன்சர். சரியா, ரப்பர் வெடித்தல் மூலம் பரம்பல் அடைகிறது. ஓகே, வேற என்னென்ன வெடித்தல் மூலம் பரம்படையும், வெண்டி, காசி தும்பை, போஞ்சி இதெல்லாம் சொல்லலாம். ரைட். அதே மாதிரி நாலாவது, பலா, பருத்தி, வெண்டி. பலா என்ன செய்யும், ரைட், பலா வந்து விலங்குகளால இருக்கலாம் என்ன. ரைட், ஓகே. அடுத்து பருத்தி காற்று மூலம் பரம்பல் அடையும், வெண்டி வெடித்தல் மூலம் பரம்பல் அடையும். ஸோ அதுவும் இல்லை. ஓகே தானே. இப்ப பாப்போம். கொப்புள். அடுத்தது, கொப்புள் நாளினூடாக தாயிலிருந்து முதிர்மூல உருவுக்கு பின்வரும்
எது செல்வதில்லை. ரைட். கொப்புள் நான் சொல்றது என்னன்னு சொன்னா உட்பதித்தலுக்கு பின்னர். சரியா? அதாவது ஒரு கருக்கட்டப்பட்டதுல இருந்து 7ஆம் நாள் உட்பதித்தல் நிகழும். அதாவது உட்பதித்தல் சொல்றது அந்த முசூருன்னு சொல்ற இதுக்குத்தானே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த முசூருவானது தாயிட கருப்பை சுவர் கருப்பை அகத்தோலோட என்ன செய்யும் சொல்லி சொன்னா இணையறதுக்கு தான் சொல்றது நாங்க உட்பதித்தல்னு சொல்லி. சரிதானே? அப்போ உட்பதிக்கிற நேரம் தாயிட ஆஹ் ஆஹ் அதாவது அகத்தோலின் பகுதியும் அதே மாதிரி சரிதானே அதே மாதிரி அந்த முதிர்மூல உருட பகுதியும் என்ன செய்யும் சொல்லி சொன்னா இணையிற நேரம் அதாவது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும் என்னத்தை உருவாக்கும் என்னது சூழ் வித்தகத்தை உருவாக்கும். சூழ் வித்தகம். அந்த சூழ் வித்தகத்துல நாடி நாளம் கொண்ட ஒரு பார்ட்ஸை தான் நாங்க சொல்றது. சூழ் வித்தகம் இணைஞ்சு உருவாகிறது தான் சூழ் வித்தகம் சொல்றது. அந்த சூழ் வித்தகத்தை தான் சூழ் வித்தகத்தால பதார்த்த பரிமாற்றம் நாளுது அதைத்தான் நாங்க சொல்றது கொப்புள் நான்னு சொல்லி. சரியா? இந்த கொப்புள் நாணின் ஊடாக என்னென்ன ஆஹ் பரிமாற்றப்படுதுன்னு சொல்லி சொன்னா பரிமாற்றப்படுதுன்னு சொல்றதை விட தாயில இருந்து முதிர்மூல ஊருக்கு செல்லும் சில விஷயமும் இருக்குது. முதிர்மூலவர்ல இருந்து தாய்க்கு போறதும் இருக்குது. சரியா? ரைட். இதுல இந்த போஷணை பதார்த்தங்கள் சரிதானே தாயில இருந்து முதிர் மூலவருக்கு போகும். அதே மாதிரி நோய் காரணிகள் போகலாம். ஒட்ரிசன் பரிமாற்றப்படலாம். என்ன நுண்ணங்கி வைரஸ் இதெல்லாம் போகும். அதே மாதிரி கட்டாயம் குருதி பரிமாற்றம் நடக்கவே மாட்டேன். ஒரு நாளும் குருதி பரிமாற்றம் நடக்காது. சரி. அதே மாதிரி இந்த முதிர் மூலவர்ல இருந்து தாய்க்கு என்ன போகலாம்? கழிவு பொருள் போகலாம். CO2 போகலாம். என்ன அப்ப கட்டாயம் விலை கொள்ளணும். ஒரு நாளும் குருதி போக மாட்டு. சரிதானே? குருதி தான் தவறான ஆன்சர். செல்வதில்லை நான் கேட்டிருக்கான் குருதி. அடுத்தது முழு அகத்திரிப்பு தோற்றப்பாட்டை காட்டும் கதிர்வரி படம் யாது? முழு அகத்திரிப்புன்னு சொன்னா என்ன? முதலாவது பாப்போம். முழு அகத்திரிப்புன்னு சொன்னா ஒரு ஒரு ஒளியல் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஒளியல் ஐதான ஊடகத்துக்கு போற நேரம். ஒளியல் அடர்ந்த ஊடகம்னு சொன்னா இது கண்ணாடி. ஒளியல் அடர்ந்த ஊடகம் வழி ஒளியல் ஐதான ஊடகம். சரியா? ஒளியல் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஒளியல் ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போற நேரம் என்ன செய்யும்? செவ்வனை விளத்தி முறியும். செவ்வனை விளத்தி முறியும். ஒளியல் சரிதானே? நான் சொல்ற கதை விலங்குதான். ஒளியல் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஒளியல் ஐதான ஊடகத்துக்கு போனா செவ்வனை விளத்தி முறியும். அதே மாதிரி ஒளியல் ஐதான ஊடகத்திலிருந்து ஒளியல் அடர்ந்த ஊடகத்துக்கு போனா செவ்வனை நோக்கி முறியும். இந்த மாதிரி முறியும். நோக்கி முறியும். இப்ப பாப்பம். அதே மாதிரி இப்ப ஒளி முறிவு நடக்கிற ஒளி தெரிப்புன்னு சொல்றது இங்க இல்ல. சரிதானே? முழுக தெரிப்பு நகதைக்கு நான் வரேன். முதலாவது பாப்போம். வழி கண்ணாடி. கண்ணாடி ஒளியல் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஒளியல் ஐதான ஊடகத்துக்கு போகணும். முழுக தெரிப்பு நடக்கிறதுக்கு முதலாவது நிபந்தனையே அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். அப்படி போற நேரம் ஒரு அவதி நிலைக்கு வரும். சரியா? அவதி நிலை அதாவது முறிவு கோணம் 90 பாகையா உள்ள படுகோணத்தை தான் சொல்லுவோம் அவதி கோணம்னு சொல்லும். ரைட். அதுதான் இப்ப இந்த அறிக்கை தேர்ட் ஆன்சர்ல காட்டியிருக்காங்க. முறிவு கோணம் 90 பாகையா இருக்குது. இதான் அவதி கோணம். இந்த அவதி நிலையும் மீறி இந்த படுகோணம் கூட 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 என்ன செய்யும் சொல்லி சொன்னா இது முழு உட்தெரிப்படையும். முழு உட்தெரிப்படைகிற நேரம் இந்த படுகோணம் ரெண்டுமே சமனரிக்கணும். இது என்னது? தெரிப்பு விதி. படுகோணமும் தெரிகோணமும் சமனரிக்கிறதுன்னு சொல்றது தெரிப்பு விதி. என்ன அப்ப இங்க எங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி சொன்னா இதே மாதிரி ஆன்சர் எங்க வந்திருக்கி? முழுகத்தரிப்படைகிறது ரைட். இந்த முதலாவது ஏன் முதலாவது பார்க்க அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகுது. ரெண்டாவது இந்த படுகோணமும் இந்த கோணங்கள் சமனாக இருக்கு. சரியானே? கோணங்கள் சமனாக இருக்கு. அடுத்தது கதிர் முறிவடையுது. அதாவது அந்த ஒளியல் அடர்ந்த ஊடகத்துக்குள்ளே தான் முறிவடையும். இதுதான் முழுகத்தரிப்புன்னு சொல்வது. சோ இந்த ஆன்சர் சரி. முதலாவது. ரெண்டாவது பாக்கம் முழு உட்தரிப்பு அடைஞ்சிருக்கு. ஆனா இங்க கோணம் பிழை. அப்ப இது முழு உட்தரிப்புன்னு நாங்க சொல்லல அது இல்லையா? அடுத்தது கண்ணாடி வலி ஊடகத்துல ஓகே. இது அவதி கோணம். நான் நேரத்துல சொன்ன மாதிரி இது ஒரு அவதி கோணம். அவதி நிலை. இது பிழை. அதாவது நாலாவது படமே பிழை. ஏன்? கண்ணாடியில இருந்து வலிக்கு ஒலிக்கதிர்னு போகுதுன்னா அது செவ்வனை விளத்தி முறியணும். நோக்கி முறியக்கூட அது பிழை. சோ நாங்க 20வது ஆன்சர். சாரி 20க்கு முதலாவது ஆன்சர். சோ இதோட நிப்பாட்டுவோம். அடுத்தது தொடருவோம்.